ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டை பற்றி. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இது வந்து ப்ரீ ஜிம் ஸ்டாப்பனின்ற ஒரு டாக்டர் அண்ட் அத்லீட். அவரு தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணார். கிளினிக்கலி டோஸ்டு இன்கிரீடியன்ஸ். இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம சைக்கோட்டிக் எடுப்போம், அது ஒரு மாதிரி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கும். நைட்ராஃப்ளெக்ஸ் எடுப்போம், அது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கும். டோபமைன் ரஷ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் அதில் நைட்ராஃப்ளெக்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஷாபும் பம்ப் இதை எடுத்து எப்படி இருக்குன்னா, எடுத்த ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த ஷாபும் பம்ப் ஸ்பீடாக்கி விடும். ஒரு ஒர்க் அவுட் செஞ்சுட்டு அடுத்த செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விறுவிறுன்னு பண்ணி விடும். ஓகேவா காய்ஸ்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் வார் பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும், பட் எல்லாமே நல்ல டோஸ் தான். பட் இருந்தாலும் அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா 100 mg ஆஃப் டீகேஃபைன் மாலேட்டின்றது இன்னும் ப்ரொலாங்கடா வேலை செய்யுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour கழிச்சு அப்புறமா அது அந்த கெஃபைன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கைஸ், இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் நம்ம நிறைய எடுக்க என்ன ஆகும்னா, ப்ரீ ஒர்க் அவுட் போன உடனே உங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி விடும். எல்லாமே ஸ்டிமுலன்ஸ் தான். கெஃபைன்ன்றது ஒரு மேஜர் ஸ்டிமுலன்ட். இந்த கெஃபைன் வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டிபிஷியலி போடுற பவுடரி அந்த கெமிக்கல் கெஃபைன் சொல்லுவாங்க. அது அந்த கெஃபைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர், அடிக்டிவ் ஆக்கும், ஜிட்டரி ஆக்கும். எப்படின்னா ஒரு உங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்னஸ் மாதிரி இருக்கும், இல்ல ஏதாச்சும் பரபரப்பா இருக்கும், ஆங்ஸைட்டி உண்டு பண்ணும், ஸ்லீப் உங்களுக்கு சரியா தூங்க முடியாது. அப்புறம் அதுல இருக்கிற கெஃபைன் ஆன்ஹைட்ரஸ் சொல்லுவாங்க, மெயின் காம்பனன்ட். அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஹைப் கொடுக்கும். பட் இதெல்லாம் லாங் ரன்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சிடும். ஸோ நீங்க நான் ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ப்ரீ ஜிம். நான் சொன்ன மாதிரி ஜிம் ஸ்டாப் பண்ணின்ற ஒரு டாக்டர் அண்ட் அத்லீட் அவர் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட் தான் இது. நான் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் ப்ரீ ஒர்க் எடுக்கிறப்ப பயமா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், சரியா தூங்காம காலையில இருந்து நான் சைக்காட்டிக் எடுக்கும் போது ஒரு மாதிரி பண்ணி விடும், உதிரும், ஒரு மாதிரி அன்யூஷுவலா இருக்கும், அப்நார்மல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னா நைட்ராஃப்ளெக்ஸுக்கு மாறினேன். நைட்ராஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நல்ல தரமா பக்காவா ரொம்ப நாளைக்கு என்னது நான் 3-4 இயர்ஸ்க்கு மேல அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அப்புறமா அந்த கெஃபைன் அதிகமா இருக்கும், நம்மளுடைய எல்லாமே டிபெண்டன்சி, எல்லாமே நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அளவுக்கான கெஃபைன் நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லது இல்லை, அதை லாங் டேர்ம் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு 200 mg கெஃபைனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஷாபும் பம்ப் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கே அடாப்ட் ஆயிடுச்சு. ஷாபும் பம்ப் என்ன பண்ணுன்னா, அதுல சிட்ருலின் மாலேட், எல்-அர்ஜினைன், கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் பிளஸ் கெஃபைன், பீட்டாலனைன் எல்லாம் சேஃபான நல்ல இன்கிரீடியன்ஸ் தான் சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப அந்த ப்ரீ ஒர்க் அவுட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பீட் ஆக்கி விடுது. ஸோ ஒவ்வொரு ப்ரீ ஒர்க் அவுட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் திங்கிங் எபிலிட்டி அண்ட் ஸ்லீப் டிஸார்டர் அண்ட் ஆங்ஸைட்டி, ஜிட்டரி, கிராஷ் இதெல்லாம் நடக்குது. இப்போ அந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நல்லா ஹைப் ஆக்கி விட்டுட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சிலது கிராஷ் ஆகும், சிலது எடுத்த 1 hourலயே கிராஷ் ஆகும். கிராஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை எடுத்த உடனே கொடுக்குற எனர்ஜி அளவுக்கு அதே அளவுக்கு டயர்டும் ஃபட்டிகும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது மெயினா கெஃபைன் நடக்கும். கெஃபைனுடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே கிராஷ் தான். பட் இது கிளீன் எனர்ஜியா இருந்துச்சு. நீங்க எடுக்கிறப்ப எனக்கு அந்த ஹைப் இல்ல, ஒர்க் அவுட் போற ஒரு 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 இது இருக்கும் பாருங்க, ஒரு ஃபாஸ்ட்னஸ், ஒரு பதட்டமா இருக்கும் பாருங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டிமுலேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ரொம்ப நேரத்துக்கு ட்ரைனிங் பண்ண முடிஞ்சது. சாலிட் பம்ப் சைடு எஃபெக்ட்ன்றது இதுல நான் அவ்வளவா உணரவே இல்லை. இது நான் வந்து நியூபியா உங்களுக்கு சொல்லல. நான் ஒரு 15 வருஷம் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறேன். ப்ரீ ஒர்க் அவுட் காலையில் எடுத்தா தான் என்னால வெளியே போக முடியும். இந்த நிலைமையில தான் நான் இருப்பேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். ஓகேவா கைஸ்? ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்றவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆஸ் இட் கோஸ் ஆன் ரொம்ப நாள் போக என்ன ஆகும்னா அதோடைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்றவங்க அது உங்களுடைய ஸ்டொமக் ஹெல்த், கட் ஹெல்த்தை பாதிக்கும், உங்க பிரெயின் ஹெல்த்தை பாதிக்கும், உங்க நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும், ஓவரால் எல்லாத்தையும் பாதிக்கும். அதனாலதான் எந்த ப்ரீ ஒர்க் அவுட் இருந்தாலும் அதை யூஸ் ஃபார் 4 to 6 weeks சொல்லிட்டு அப்புறம் ஒரு கேப் கூட சொல்றாங்க. பட் அது யாருமே பண்றது இல்லை.
நானும் பண்றது இல்லை பிகாஸ் ஐ பிகேம் டூ மச் அடிக்ட் ஆன் கேஃபே. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த ஆடை பார்த்தேன். இதை நான் வந்து 2017 ஒரு கான்டெஸ்ட் பண்றப்ப எடுத்தேன். அப்ப 275 mgs ஆஃப் கெஃபைன் இருந்துச்சு. பட் இப்ப இதுல இருக்கிறதுல 200 mg தான் கெஃபைன். இதுல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் சேஃப் அண்ட் கிளினிக்கலி டோஸ்ட். இதை நான் ப்ரொமோட் பண்றதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய அத்லீட்டும் கிடையாது இதை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு. பட் உங்களுடைய அத்லீட்ஸோடைய ஹெல்த், உங்களுடைய சேஃப்டிக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்றேன். நான் நம்மளுடைய பழைய சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு. இது நம்மளுடைய புது சேனல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜீசஸ் வீடியோ போட்டேன், அப்புறம் இதுதான் நம்மளுடைய செகண்ட் வீடியோ. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை ஃபார் பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன், அனபாலிக் ஸ்டெராய்டு சைக்கிள்ஸ், மெடிசினல் டோசேஜ், அப்புறம் இந்த பாடி பில்டிங் வேர்ல்டுல நடக்கிற அவ்வளவு விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஒரு விஷயமா ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கைஸ் சேஃபா இருங்க. இந்த ப்ரீ ஒர்க் அவுட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இது அவ்வளோ சேஃப். உங்களுக்கு இதை எடுத்தா அந்த ப்ரீ ஒர்க் அவுட் பண்ண பாருங்க, ஒரு ஸ்டிமுலேஷன் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இது வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. நீங்க ஜிம்மை ஹிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸோட மிக்ஸ் பண்ணி இதுல ஒரு பக்கா இன்கிரியன்டோட அதுல இருக்கிற கெஃபைன் கிராஷ் ஆகாத அளவுக்கு இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒன்று 20 சர்விங் தான், விலை கொஞ்சம் ஜாஸ்தி, பட் ஒர்த். உங்க ஹெல்த் தான் முக்கியம். எவ்வளவு காசா இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களால ஹெல்த் திருப்பி வாங்க முடியாது. அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஜங்கி, கெஃபைன் அடிக்ட். அதனால தான் நான் சொல்றேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அதோடைய டிபெண்டன்சி, அது கொடுக்குற இரிட்டேஷன், அது கொடுக்குற கோவம், அது கொடுக்குற அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ், பிஹேவியரல் திங்ஸ், இது எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ கைஸ் சேஃபா இருங்க. இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பத்தி நான் உங்களை சந்திக்கிறேன். மேபி ஒரு நல்ல ஒரு 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 டாபிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகேவா கைஸ்? ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி. காட் பிளஸ் யூ ஆல்.